நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்திர முடியுன்ற நம்பிக்கை அப்படி மாத்திரதா இருந்தா உலகமே என்ன இருக்குங்க, மாறிட்டு இருக்கோம். உலகமே சூப்பரா இருந்திருக்கும் இல்லைங்களா. இங்க எந்த ஒரு துன்பமும் இருக்காது, எல்லாருமே கோடீஸ்வரனா இருப்போம். என்கிட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் கேட்டாரு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அப்ப மருத்துவத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட அனுப்புறீங்களே, அது ஒரு பரிகாரம் தானே, அப்ப விதிப்படின்னு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. சரிதானே அவங்க கேட்டது. அப்ப நேரடியாக நீங்கள் உடம்பு சரியில்லாத போது மருத்துவமனைக்கு போறீங்க, அப்ப கடன் இருக்கும்போது ஏன் கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டேன். நேரடியாக செயல்படுவதுதான் இந்த மருத்துவம், கடன் அடைப்பது முயற்சி. அப்ப முயற்சி தான் இங்க நடக்குதே தவிர பரிகாரம் நடக்கல. இப்போ நான் உங்கள்ட்ட ஜாதகம் பார்க்க வரேன், அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்மளுக்கு பிரச்சனை வந்தப்ப நம்ம போனோம்ல, அப்ப இவனுக்கு இந்த பிரச்சனையோட தான் வந்துக்கிறான், இவனை அனுப்பிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறத பத்தி நான் வந்து அதை குறை சொல்லல. இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, மதுரை பக்கம்லாம் இப்பதான் அதை நிப்பாட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்குமே ஏறுவாடி தற்கா கூட்டு போய் சதுரமா தாயத்து வாங்கி போட்டு விடுவாங்க. ஏன் சார்? ஒரு நம்பிக்கை, அங்க ஒரு அல்லாருன்னு ஒரு கடவுள் இருக்காருல்ல, இது ஒரு நம்பிக்கை இல்லைங்களா. இந்த நம்பிக்கையை கடத்துவது அப்படிங்கிறது பரிகாரத்துல வராது. நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல சூப்பரான நிறைய அழகான பாடல்கள் கொண்ட வீடியோஸ், ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக ரகசியங்கள்னு வாழ்க்கையின் மேம்படுத்துறதுக்கான நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேர்ல நினைப்போம் சார். ஆக்சுவலா உங்களோட ஒரு பதிவுல வந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பரிகாரம் என்பது வந்து நேரத்தை வந்து நம்ம வீணா செலவழிக்கிறது, அதனால வந்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 100லேருந்து 500 அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு 400 பேருக்கு 450 பேருக்கு மேல எல்லாருமே பரிகாரம் இருக்குன்றாங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள் பரிகாரமே கிடையாதுன்றாங்க. நீங்க ஏன் சார் பரிகாரம் இல்லைன்னு ஆணித்தனமா சொல்றீங்க? ஆணித்தனமா சொல்றீங்க, நம்மளுடைய விதி அவ்வளோ வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்திர முடியுன்ற நம்பிக்கை அப்படி மாத்திரதா இருந்தா உலகமே என்ன இருக்குங்க, மாறிட்டு இருக்கோம். உலகமே சூப்பரா இருந்திருக்கும் இல்லைங்களா. இங்க எந்த ஒரு துன்பமும் இருக்காது, எல்லாருமே கோடீஸ்வரனா இருப்போம். இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லார் குடும்பத்திலையும் சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். எங்கேயுமே டிவோர்ஸ் கேஸ் நடக்காது, விபத்துகள் நடக்காது, மரணங்கள் நடக்காது இல்லைங்களா. எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு இல்லைங்களா. ஆனால் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஒன்று செயல்பாட்டு அளவில் மட்டுமே செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் மரணங்கள் நிறைய ஆயிடுச்சு, நோய் மரணங்கள். இப்போ மருத்துவம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஓரளவுக்கு அது ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ அது பரிகாரம்னு நிறைய பேர். அப்போ என்கிட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் கேட்டார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அப்போ மருத்துவத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட அனுப்புறீங்களே, அது ஒரு பரிகாரம் தானே, அப்போ விதிப்படின்னு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. சரிதானே அவங்க கேட்டது? இல்லைங்க, அவங்க கேட்டது சரிதானே, லாஜிக்காக பேசுகிறோம் நம்ம. அப்போ அவங்க கேட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, விதிப்படி விட்டுற வேண்டியதானே, அது எதுக்கு நீங்கள் அப்படி இல்லை சார். நமக்கு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கு கொஸ்டினிங் சென்ஸ் இருக்குது, படிக்கிறோம். அப்படி இருக்கும் போது நமக்கு அந்த இது இருக்குது, நம்ம அதுக்கு உண்டான அதுதான் கேட்குறேன். அவங்க நான் சொல்கிறது எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ விதிப்படி நடக்கும்னா ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நான் சொல்கிறது சரிதான், அவங்க கேட்குறது சரி, தவறு இல்லை. ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு கூட அந்த கேள்வி இருக்கலாம், இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் பரிகாரம் இல்லைங்கிறான், அப்போ இவனுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே விட்டுருவானா விதிப்படி அப்படின்ற கேள்விகள் வரலாம். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மருத்துவமனைக்கு போகிறது பரிகாரம் தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு அஸ்ட்ராலஜர் கேட்குறாங்க. தவறு இல்லை, சரிதான். அப்போ உடல் நலம் சரியில்லாட்டினா அப்போ பசிச்சுன்னா என்ன செய்யறது, சாப்பிடுவோம், விதின்னு விட்டுறதா. அப்போ சாப்பிட்றோம். அப்போ உடல் நலம் சரியில்லாட்டினா நம்மளுக்கு தெரிந்த மருத்துவத்தை செய்கிறோம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறோம். சரி, இப்போ ஒருத்தருக்கு கடன் வந்துருச்சு, அவர் எப்படி அதை சரி செய்ய முடியும்? ஸ்மார்ட்டாக ஏதாவது பிளான் பண்ணி தான். முதல்ல காசு தான் சம்பாரிச்சிடணும் இல்லைங்களா. கடன் அடைக்கிறது காசு சம்பாதிக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அம்மாட்ட கேட்குறேன்னா, தப்பு இல்லைம்மா, நீங்கள் கேட்குறது சரி, நீங்கள் இப்படி கேட்டால் தானே உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், அந்த பரிகாரத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு வரும். அப்போ நேரடியாக நீங்கள் உடம்பு சரியில்லாத போது மருத்துவமனைக்கு போகிறீங்க, அப்போ கடன் இருக்கும்போது ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். நான் சொல்றது சரிதானுங்க. கடன் இருக்கா, காசு சம்பாதிக்க போக வேண்டியதானே. அப்போ நான் வந்து நீங்க மருத்துவ உடல்நல கோளாறோட வரீங்க, நீங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னா தான் நீங்க பரிகாரமா எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒரு பூஜை செய்யுங்கன்னா பரிகாரமா எடுத்துக்கணும். நான் நேரடியாக சொல்வது, இப்போது அந்த நேரடியான அந்த விளைவுகளை செயல் மூலமாக சரி செய்ய முயற்சி செய்கிறோம் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா மருத்துவர்கிட்ட போங்க, வேலை இல்லாம போச்சுன்னா என்ன செய்யணும், வேலை தேடுங்க. கடன்ல மாட்டிக்கிட்டா கடன் அடைக்கிற வழியை பார்க்கணும். அப்ப நேரடியாக செயல்படுவதுதான் இந்த மருத்துவம், கடன் அடைப்பது முயற்சி. அப்ப முயற்சி தான் இங்க நடக்குதே தவிர பரிகாரம் நடக்கல. அப்ப நேரடியாக இந்த இடத்துல கையில புண்ணு இருக்குன்னா என்ன செய்யணும், அதுக்கு மருந்து போடணும். நான் வந்து கையில புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு போய் பூஜை பண்ண என்ன நடக்கும், முட்டாள்தனம் இல்ல, அது சரியில்லாது. நம்மளுடைய நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை சரி செய்யணும்னு நினைக்கிறது, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகிறப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பூஜை போட்டதுனால தான் சரியாதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆக
இந்த பரிகாரம் என்பது ஒரு நேரடியான செயல்பாடுகளாக இல்லாமல், நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு விஷயத்தை நேரடியாக செயல்பாடு சரி பண்றது. ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்கு ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்தோம். நம்மளுக்கு மெக்கானிக் தெரிஞ்சாலும் படுத்து உள்ள போய் எந்த இன்ஜினை போல்ட்டு லூஸாக இருக்குது, எந்த கனெக்டர் லூஸாக இருக்குது, எந்த சென்சார் லூஸாக இருக்குன்னு செக் பண்ணி அதை சரி செய்வது தான் நேரடி முறை இல்லைங்களா? அதை விட்டு நான் அதை நேராக டோப் பண்ணி பக்கத்தில் கோயிலுக்கு முன்னால் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உள்ள போய் பூசாரிட்ட சொல்லி ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தா வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அப்ப நான் அதைத்தான் பரிகாரம் நம்ம மீன் பண்றோம் இல்லைங்களா? அப்போ அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு ஜோசியரா இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு. என்ன நம்பிக்கைகள் இருக்குன்னா, இந்த கோயிலுக்கு போறதுனால எனக்கு நல்லது நடக்குன்னு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருக்குன்னு வைங்க. அந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு உங்களுடைய கஷ்டங்கள், எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும்போது உங்களுடைய லைஃப்லயே ஏதோ ஒரு பொருளாதாரமோ குடும்ப விஷயத்திலேயோ ஏதோ ஒரு டென்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனையில சரி செய்ய முடியாம ரொம்ப மனசு பிதுங்கி வெளியே வரும்போது அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது என்ன செய்றீங்கன்னா, அந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு போறீங்க. போய் ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்துருக்குறீங்க. உட்காந்துட்டு வந்தோடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் 2 தடவை நடக்குது. அப்போ என்ன உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கும்? இந்த கோயிலுக்கு போய் தான் நமக்கு எல்லாம் மாறுச்சு. அப்போ இது ஒரு நம்பிக்கை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரேன். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்மளுக்கு பிரச்சனை வந்தப்ப நம்ம போனோம்ல, அப்போ இவனுக்கும் இந்த பிரச்சனையோட தான் வந்துக்கிறான், இவனை அனுப்பிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறத பத்தி நான் அதை குறை சொல்லல. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இது உங்களுடைய ஒரு முயற்சி, இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய நல்லெண்ண அடிப்படையில் என்ன செய்றீங்க, எனக்கு பரிந்துரை செய்றீங்க. நான் அந்த கோயிலுக்கு போனேன், மனசு சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் நிறைவா இருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்றதை பத்தி நான் இங்க ஒரு ஜோசியர் சொல்றதை பத்தி நான் குறை சொல்றதுக்கு நான் வரல. அது பரிகாரமா நான் எடுத்துக்கிறதும் இல்லை, அது வழிபாடு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு வேற மதத்துல கும்பிடுறவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, மதுரை பக்கம்லாம் இப்பதான் அதை நிப்பாட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்குமே நாகூர் நம்ம தர்கா இருக்கு இல்லைங்களா, தர்கால ஏர்வாடி தர்கா கூட்டு போய் சதுரமா தாயத்து வாங்கி போட்டு விடுவாங்க. ஏன் சார்? ஒரு நம்பிக்கை. அங்க ஒரு அல்லாருன்னு ஒரு கடவுள் இருக்காருல்ல. அப்ப நாங்க எங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாமே பச்சை கலர் துணி போட்டு ஒரு தாயத்தை கட்டியிருப்பான், சதுரமா ஒரு அலுமினிய தாயத்து மாதிரி கட்டியிருப்பான். எல்லாமே அல்லாஹ் கோயில் தாயத்து தான். எல்லா ஹிந்துக்களும் கட்டியிருப்பாங்க. இது வேற மதத்துக்காரங்க கட்டுறாங்களோ இல்லையோ, நான் சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு நிறைய தாயத்தை அதே மாதிரி தாயத்தை எங்க வீட்டில் கட்டி விட்டுருக்காங்க. இப்போ எங்க அப்பாட்ட போயோ இல்லைன்னா என்கிட்ட போயோ குழந்தைக்கு கொஞ்சம் படிப்பு கம்மியா இருக்கு, பயந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், அந்த பக்கம் போனீங்கன்னா ஏர்வாடி தாயத்தை ஒன்று வாங்கி, அந்த ஏர்வாடி தாயத்தை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு, ரோஸ் கலரு, ஒரு ரேடியம் கலர்ல, பச்சை கலர்ல எல்லாம் கயிறு இருக்கும். இப்போ எனக்கு இன்னும் மனசுக்குள்ள சின்ன வயசுல நடந்தது. இப்போ அது நாங்க போறப்ப ஏர்வாடியில செயின்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப இது ஒரு நம்பிக்கை இல்லைங்களா? இந்த நம்பிக்கையை கடத்துவது அப்படிங்கிறது பரிகாரத்துல வராது. இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுல நான் உங்களை செலவு செய்யவும் சொல்லல. ஒரு கோயிலுக்கு போக சொல்றேன், ஒரு நம்பிக்கை இது. ஆனால் இந்த கோயிலுக்கு போய் இந்த பூசாரியை பார்த்து இத்தனை லட்சம் இத்தனை 1000 செலவு பண்ணணும், இந்த ஓமம் வளர்க்கணும், இந்த பூஜை வளர்க்கணும், ஒரு தகுடு எழுதி உங்க வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல வைக்கணும், தலாணிக்கு கீழே வைக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி மாலைகள் வாங்கி நீங்க போட்டுக்கணும், எங்கள்கிட்ட தான் வாங்கணும், நாங்கள் பூஜை பண்ணி தருவோம். இந்த மாதிரி ஒரு தாந்திரீக முறைகளை பயன்படுத்துவது, மாந்திரீக முறைகளை பயன்படுத்தி மக்களை குழப்பி அவங்கள்ட்ட இருந்து ஒரு கொள்ளை லாபம் அடிக்கிறதா பரிகாரத்துல சேர்க்கிறேன். அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத ஒன்று. கடவுள் நம்பிக்கை. இப்ப நீங்க ஒரு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க, இல்லைன்னா இங்க தோமையார் மலைக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க. போயிட்டு வந்தா என்ன ஆக போகுது? அவங்க ஆத்ம திருப்திக்கு போறாங்க, சந்தோஷத்துக்கு போறோம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, மனசளவுல குழப்பமா இருக்கு, எங்கேயாச்சும் போய் கொட்டிட்டு வரலான்னு தோணுது. சரி, நீங்க சொன்ன கோயில போய் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு வரேன், அவ்வளவுதானே. இதுல நான் எந்த செலவும் பண்ணல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் 18 கோயில் எழுதி கொடுத்துருக்காருங்க கல்யாணம் ஆகாததுக்கு. இந்த கோயில்ல 18 கோயிலுக்கும் ஒரு கோயிலுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா 18வது கோயில் முடிச்சு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? ஒவ்வொரு கோயிலையும் போய் ஸ்பெஷல் பூஜை பண்ணணும்னு சொல்லி இந்த பூஜை முறைகளையும் எழுதி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கோயிலையும். இந்த இதை கொண்டு போய் அந்த கோயிலினுடைய அர்ச்சகர்கிட்ட காட்டணுமா இவர். அதுக்காக ஒரு 2000 1000 அந்த அர்ச்சகருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ள எவ்வளவு பெரிய டீலிங் இருக்கு பாத்தீங்களா? 18 கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது எவ்வளவு ஆச்சு? 18000. அப்போ உங்களை எவ்வளவு ஆட்டையை போட்டிருக்கானுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஜஸ்ட் ஒரு கல்யாணம் ஆகாம போனதுக்கு எவ்வளவு வேலையை பாக்குறாங்கன்னா, இது போல ஒரு பெரிய மாஃபியா ஒர்க் பண்றத நான் இல்லைங்கிறேன்.